ஹலோ ஆல். நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு திருக்குறள்ல 12வது அதிகாரம் நடுவு நிலைமை. அந்த அதிகாரத்த தான் பார்க்க போறோம். நடுவு நிலைமை அப்படின்னா, நியூட்ரலா தீர்ப்பு வழங்குறது. ஒரு பெர்சன் வந்துட்டு ஒரு நம்ம ஊருல ஜட்ஜ்னே வச்சுக்கோங்களேன். ஜட்ஜ் வந்துட்டு ஒரு தீர்ப்பு குடுக்குறப்ப, பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு எப்படி வழங்கணும்? எப்படி ஒரு வழக்குக்கு எந்த சைடும் சாயாம, நடுவுல இருந்து எப்படி 2 பக்கத்தையும் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கணும்? அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இருக்கும். என்னது இது? கும்ஃபு கொண்ட அந்த மாரி தான். சும்மா லைட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஓகே. நல்லாருக்கும், நல்லா இல்லையோ, ஒரு வீடியோ போட்டு தான் பார்ப்போமே. என்னடா இது? கும்பு கொண்ட குங்ஃபுவா? ஸோ 10 குறளும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். அறத்துப்பால் இல்லறையியல்ல 12வது அதிகாரம் நடுவு நிலைமையின் முதல் குறள். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பொருள்: ஒவ்வொரு பகுதிதோறும் முறையோடு பொருந்தி நடைபெறுமானால் தகுதி என்று கூறப்படும் நடுவு நிலைமையும் நல்லதே ஆகும். நம்ம நாமக்கல் கவிஞர் உரையும் பார்ப்போம். அப்பதான் வந்துட்டு நமக்கு எளிமையா புரியும். புலியூர் கெசிகன் உரை வந்துட்டு கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். பட் நம்ம நாமக்கல் கவிஞர் உரையை படிக்கிறப்போ அப்படியே புரியும். ஒரு வழக்கத்தை தீர்த்துவிட நடுவு நிலைமையாக பாரபட்சமில்லாதிருக்க வேண்டிய ஒருவன் வழக்கினால் கருத்து வேற்றுமை பட்டவர்களுடைய நிலையில் தன்னை நிறுத்தி கொண்டு ஆராய்ந்தால் நடுவு நிலைமை சரியாக இருக்கும். ஒரு வழக்குல தீர்ப்பு எப்படி நடுவு நிலைமையா வழங்குறது? இவருக்கும் பாரபட்சம் இல்லாம, இவருக்கும் பாரபட்சம் இல்லாம எப்படி நடுவுல இருந்து வழக்குக்கு தீர்ப்பு எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு பெர்சனோட இடத்துல இருந்தும் பார்க்கணும். இந்த இடத்து பெர்சன் அவங்க இடத்துல இருந்தும் பார்க்கணும். 2 பெர்சன் இருக்காங்க. 2 பேருமே ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு என்னதான் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னான ஒரு நூலா இருந்தாலுமே திருக்குறள், அந்த காலத்துல பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ப இந்த காலத்துக்கு ஜட்ஜஸ் வச்சுக்கலாம். ஸோ ஜட்ஜ் வந்துட்டு 2 தரப்புலயுமே பார்க்கணும். ஒரு கேஸ் இருக்கப்ப, இவங்க இடத்துலயும் இருந்து பார்க்கணும், இவங்க இடத்துலயும் இருந்து பார்க்கணும். அவன் ஒரு ஜட்ஜ்ன்னு யோசிக்காம, பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்தும், இந்த சைட்ல இருந்தும் பார்த்து 2த்துக்குமே எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்து, அதுக்கு ஏத்த மாரி தீர்ப்பு வழங்குறது தான் நடுவு நிலைமை என்பது இந்த குறளின் பொருளா இருக்கு. அண்ட் வழக்கு தொடுத்தவங்க நண்பரா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும், இல்ல யாரோ ஒரு தெரியாத அன்னோன் பெர்சனா இருந்தாலும், அவங்கள தேடி நியாயம், தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தேடி வரவங்களுக்கு, அவங்க சைட்ல இருந்து பார்த்து நல்ல தீர்ப்பு வழங்குறது தான் ஒரு நடுவு நிலைமைக்கான அறம். அதுதான் நல்லது. அதுதான் இந்த குறளின் சிறப்பு. அடுத்த குறள் பார்ப்போம். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. பொருள்: செம்மை உடையவனின் பொருள் வளமையானது இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினர்க்கும் உறுதியாக நன்மை தரும். வழக்கை தீர்ப்பவன் ஓரவஞ்சனையற்றவனாக நடந்து கொண்டால் அந்த பெருமை அழியாமல் இருந்து அவனுடைய பரம்பரைக்கு பாதுகாப்பாகும். ஒரு வழக்க தீர்க்கிறவன், அதாவது அந்த ஜட்ஜு இல்ல பஞ்சாயத்து தலைவர் யாரா இருந்தாலும், ஒரு வழக்க தீர்த்து வைக்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓரவஞ்சனை இல்லாம இருக்கணும். இந்த பெர்சனுக்கு சாதகமா பேசுறேன், இல்ல இந்த பெர்சனுக்கு சாதகமா பேசுறேன்னு யாருக்கும் சாதகமா பேசாம, இடைப்பட்டு 2 பேருக்கும் நடுவுல நின்னு பார்த்து தீர்ப்பு வழங்குனா, அது அவனுக்கு மட்டும் நல்லதில்ல, அவனோட பரம்பரைக்கே நல்லது. அவனோட சந்ததியருக்கும் ரொம்ப நல்லது. அவனோட வாழ்க்கை மட்டும் சிறப்பா அமைவது இல்லாம, அவன் குடுக்குற நல்ல தீர்ப்பு நடுவு நிலைமையான தீர்ப்பால அவனுக்கு பின்னாடி வர சந்ததியரும், அவனோட குடும்பத்தினரும் சந்தோஷமா வாழலாம். நல்லதே நடக்கும். அது நல்லது தர்றது மட்டும் இல்லாம, பாதுகாக்கவும் செய்யும். அவன் செஞ்ச அந்த நல்லது, அவன் குடும்பத்தையே பாதுகாப்பா வச்சுக்கும். அவன் பரம்பரையே பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. அடுத்த குறள். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். பொருள்: நன்மையே தருவது என்றாலும், நடுவு நிலைமை தவறுதலால் வருகின்ற வளத்தை அப்போதே உள்ளத்திலிருந்து போக்கிவிட வேண்டும். ஓர வஞ்சக தீர்ப்பு செய்வதால் பெருத்த செல்வம் வருவதாக இருந்தாலும், எவ்வளவு நல்லதானாலும் நடுவு நிலைமையான நேர்மையை விட்டுவிட்டு அடையக்கூடிய செல்வத்தை அப்போதே விலக்கிவிட வேண்டும். ஒருத்தன் ஓர வஞ்சக தீர்ப்பு, அதாவது யாருக்காச்சு சைடு எடுத்து அவங்க சைடுக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதனால ஒரு செல்வம் வரும். இப்போ அவங்க வந்துட்டு நான் உனக்கு பல லட்சம் தரேன், இல்ல பல கோடி தரேன். எனக்கு வந்துட்டு இந்த கேஸ எனக்கு சாதகமா முடி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாலுமே, அந்த எண்ணத்தையே அவங்க விலக்கிடணும். குடுக்குறவங்க எனக்கு எவ்வளோ செல்வம் வேணாலும் வரட்டும், எவ்வளோ காசு வேணாலும் வரட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை நீதி, நேர்மை, நியாயம். நாட்டாமை மேய் நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கத்துக்கும் ஓர வஞ்சன பார்க்காம, நடுவுல இருந்து பார்த்து அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லணும். இப்போ அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்துட்டு நான் நெறைய காசு தரேன்.
என் பக்கம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் குடுங்க அப்படின்னு சொல்லி, அதனால எவ்வளோ செல்வம் வந்தாலுமே, எவ்வளோ நல்லதாவும் இருந்தாலும், அவன் குடும்பம் வந்துட்டு ஏழையா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜட்ஜு. அவனுக்கு வந்துட்டு பல கோடி தராங்க. இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா சொல்றீங்க அப்படின்னா, அவன் ஏழையாவே இருந்தாலும் பரவால்ல. எனக்கு அந்த காசு தேவையில்ல. பட் நான் நியாயத்து பக்கம் தான் நிப்பேன். அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தான் நல்ல முடிவு, நல்ல தீர்ப்பு. அப்படித்தான் எடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. எனக்கு நெறைய காசு வரும், நெறைய செல்வம் வரும் அப்படின்ற எண்ணத்தையே ஃபர்ஸ்ட்டு விட்டுறணும். எனக்கு நல்லது நடக்கும். இந்த காசு வந்துச்சுன்னா, நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருப்போம். அப்படின்ற எண்ணத்தையும் அவன் விட்டுட்டு, நடுவுல இருந்து யோசிச்சு, ஓர வஞ்சனை இல்லாம, பாரபட்சம் இல்லாம, நேர்மையான முறையில வழக்குக்கு தீர்ப்பு சொல்லணும். அடுத்த குறள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பொருள்: ஒருவர் தகுதியாளர், மற்றவர் தகுதியற்றவர் என்று உரைப்பது எல்லாம் அவரவரது எஞ்சி நிற்கும் புகழும் பழியும் என்பவற்றால் காணப்படும். புரியும்னு நெனைக்கிறேன். ஓர வஞ்சனையால் வருகின்ற செல்வம் சந்ததியை கெடுத்துவிடும். ஒருவன் நடுவு நிலைமை தவறாமல் இருந்தவனா அல்லவா என்பதை அவனுடைய சந்ததிகளில் கண்டு கொள்ளலாம். புலியூர்கேசியின் உரையில நல்லாவும் இருந்துச்சு. ஒருத்தன் தகுதி உடையவன், ஒருத்தன் தகுதி இல்லாதவன் அப்படின்றது, அதாவது அவனோட தகுதி எப்படி தகுதியானவன், எப்படி தகுதி இல்லாதவன் அப்படின்னு பார்க்கறது, அவன் வச்சுட்டு இருக்க புகழும், பெருமையும், பழியும். அதுதான் அவன தகுதி உடையவனா, தகுதி இல்லாதவனான்னு பார்க்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு, "அ எங்களுக்கு இந்த கேஸ முடிச்சு குடுங்க" அப்படின்னு போய் ஒருத்தன் நிக்கிறோம்னா, அவன் நல்லவனா இருக்கணும். அவன் வந்துட்டு யார் பக்கமும் சாய மாட்டான். நல்லதுக்காக தீர்ப்பு குடுப்பான் அப்படின்றது தான் புகழ். அத விட்டுட்டு அவன் யாரு காசு குடுக்குறாங்களோ அவன் பக்கம் தான் சாய்வான் அப்படின்னா, அவன்கிட்ட யாரும் போமாட்டாங்க. அது வந்துட்டு பழிச்சொல். ஸோ, அவனுடைய புகழும், பழியும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அவன் தகுதி உடையவனா இல்லையான்றது தெரியும். ஸோ, ஒருத்தனோட தகுதி அவன் குடுத்த வழக்கின் தீர்ப்பு தான் அவனோட தகுதிய தீர்மானிக்கும். யாராச்சும் அவன நம்பி வர்றதும், அவன நம்பி வராததும், அவன் முன்னாடி குடுத்த தீர்ப்பு தான் மத்தவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும். இப்போ ஒருத்தன் வந்துட்டு யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம கேஸ் முடிச்சு விட்டான் அப்படின்னா, அவனோட புகழ் ஓங்கி இருக்கும். பாரபட்சம் பார்த்து, இல்ல காசு வாங்கிட்டு தீர்ப்பு குடுத்தான்னா, அவன யாரும் நம்ப மாட்டாங்க. அவன் குடும்பமும் நல்லா இல்லாம போயிரும். நம்ம நாமக்கல் கவிஞர் உரையில, அப்படி ஓரவஞ்சன பார்த்து ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கி செல்வம் சேர்த்துக்கிட்டான். அந்த செல்வத்தால அவன் நல்லா இருக்க மாட்டான். அவனோட சந்ததிகளே கெட்டு போயிரும். என்னதான் கோடி கோடியா காசு வந்தாலுமே, ஒருத்தன் நடுவு நிலைமை தவறி, வேற ஒருத்தவங்களுக்கு ஓரவஞ்சனை, பாரபட்சம் பார்த்து தீர்ப்பு குடுத்து, அதிலிருந்து வர காசு அவனுக்கு வந்துச்சுன்னா, அவனையும் கெடுத்துரும், அவன் சந்ததியும் கெடுத்துரும். அவன் சந்ததிய பார்த்தாலே, இவன் ஒரு காலத்துல மோசமா இருந்தவன் அப்படின்ற மாரி மைண்ட் செட் வந்துரும் மக்களுக்கு. அப்படி ஓரவஞ்சன பார்த்து தீர்ப்பு குடுக்கறதுனால, அவன் வாழ்க்கை மட்டும் கெட்டு போறது இல்லாம, பிற்காலத்துல அவங்க பசங்க, அவங்களோட பேர பசங்க, அவங்களோட சந்ததியிலேயே கெட்டது தான் நடக்கும். எல்லாமே மோசமா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா, அவன் குடுத்த அநியாயமான தீர்ப்பு. நியாயமா குடுத்திருந்தா, அவன் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். அவனோட குடும்பத்தோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். ஒருத்தன் அநியாயமான தீர்ப்பு குடுத்ததுனால தான், அவனுக்கு எவ்வளோ கோடி கோடியா சொத்து வந்தாலும், பணம் வந்தாலும், அது நிலைக்காது. அதனால அந்த குடும்பம் சந்தோஷமாவும் இருக்காது. கெட்டது தான் நடக்கும். அதுதான் இந்த குறளின் பொருளா இருக்கு. அடுத்த குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. பொருள்: பொருள் கேடும், பொருள் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதன அல்ல. நெஞ்சத்தில் என்றும் நடுவு நிலைமை கோணாதிருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். புரியுதோ? புரியும். அதனால் ஏழையாக இருப்பதும், பணக்காரனாக இருப்பதும் உலகத்தில் எல்லாருக்கும் உள்ளதுதான். எவ்வளவு செல்வம் வருவதானாலும், மனம் நேர்மையை விட்டு, செல்வத்தை கருதி கோணாமல் இருப்பதுதான் உயர்ந்த குணமுடையவர்களுக்கு சிறப்பு தருவது. ஒரு வழக்குல தீர்ப்பு குடுக்கிறவனோட சிறந்த குணம் என்னன்னா, ஒரு வழக்குனால ஒருத்தவங்க கிட்ட வர காச வாங்கணும்னு யோசிக்காம, அவன் எவ்ளோ காசு குடுத்தாலும், அத பத்தி யோசிக்காம, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அந்த மனசாட்சி தவறாம நம்ம நடந்துக்கணும். மனநேர்மையோட இருக்கணும். என்னடா காசு வாங்கிட்டு, இன்னொருத்தவங்க சைடுல இருக்கிற பிரச்சனையே கேட்காம, இவனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு மனசாட்சி உறுத்தும். அதனால மனநேர்மையோட காசு வாங்காம, அவன் எவ்ளோ காசு குடுத்தாலும் அத பத்தி யோசிக்காம, நடுவுல இருந்து 2 பக்கமும் விசாரிச்சுட்டு தீர்ப்பு குடுக்கிறது தான் ஒரு தீர்ப்பு குடுக்கிறவனுக்கு சிறந்த குணம். அதுதான் சிறப்பு அப்படின்றது இந்த குறள்ல சிறப்பா இருக்கு. அடுத்த குறள். கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செயின். பொருள்: தன் நெஞ்சமானது நடுவு நிலைமையிலிருந்து விலகி தவறு செய்பவன் யான் இதனால் கெடுவேன் என்பதையும் அறிந்து கொள்வானாக. நல்லா இருக்குல்ல? எல்லாரும் இந்த மாரி ஜட்ஜ்மெண்ட் குடுத்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு. நீங்கலாம் ஜட்ஜஸ், லாயர்ஸ், ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் இந்த நடுவு நிலைமை திருக்குறளும் படிச்சீங்கன்னா நல்லாருக்கும். நடுவு நிலைமை தவறக்கூடாது என்பதை ஒருவனுடைய மனசாட்சியே சொல்லும். ஒருவன் நடுவு நிலைமை தவறி பாரபட்சமாக ஒரு தீர்ப்பு சொல்ல நினைக்கும்போது, அவனுடைய மனச்சாட்சி, "நான் கெட்டுப் போவேன்" என்று எச்சரிக்கும்.
அதை அறிய வேண்டும். இது தீர்ப்பு சொல்றவங்களுக்குன்னு இல்ல. சாதாரண நம்மள மாரி ஆட்களுக்குமே இந்த குறள் நல்லாவே பொருந்தும். ஏன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செய்றோம் அப்படின்றப்போ, நம்ம மனசாட்சியே சொல்லும். இல்ல இது நம்ம தப்பு பண்றோம். இது தப்பா இருக்கு. நம்ம இந்த மாரி பெர்சன் கிடையாது. நம்ம யாரையும் இவ்ளோ ஹர்ட் பண்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிய உறுத்தும். அந்த மாரி தீர்ப்பு குடுக்குறவங்களுக்கு மனசாட்சி வந்துட்டு சொல்லும். பாரபட்சம் பார்த்துட்டு தீர்ப்பு குடுக்குற. இது நல்லதில்ல. இல்ல இவங்க சைடு எடுக்குற. அதுவும் நல்லதில்ல. நேர்மையா இந்த வழக்க முடிச்சு விடுன்னு மனசாட்சியே சொல்லும். அந்த மனசாட்சிக்கு பயந்து தீர்ப்பு குடுக்குறது தான் நல்லது. அதுதான் அறம். அப்படியும் ஒருத்தன் யோசிக்கிறான்னு வச்சுக்கயேன், பாரபட்சம் பார்த்துட்டு ஒருத்தனுக்கு அகைன்ஸ்ட்டா தீர்ப்பு சொல்லிடலாம், இவன காப்பாத்திரலாம் அப்படின்னு நெனைக்கிறப்போ, அவன் மனசாட்சியே சொல்லும், "வேணாம், நீ கெட்டு போயிருவ." மனசாட்சி வந்துட்டு உறுத்தும். இந்த தப்பு செய்யாதன்னு மனசாட்சியே சொல்றப்போ, அத கேட்டுக்கிட்டு நடுவு நிலைமையா இருந்து தீர்ப்பு வழங்கணும். அதுதான் இந்த குறளின் பொருள். அடுத்த குறள். "கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு." பொருள். நடுவு நிலைமையோடு நன்மையான செயல்களிலே நிலைத்திருப்பவனின் தாழ்ச்சியையும் கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது. நல்லா இருக்கே. நடுவு நிலைமையுள்ளவன் ஏழையாக இருந்தாலும், நடுவு நிலைமை தவறாமல் நடந்து கொள்ளும் ஒருவன் ஏழையாக இருப்பினும், அதை ஒரு குறையாக எண்ணாமல் உலகம் அவனைச் சிறப்புள்ளவனாகவே மதிக்கும். அதாவது இந்த காலத்திலயும் சரி, முற்காலத்திலயும் சரி, பிற்காலத்திலயும் சரி, பணம் இருக்கிறவன தான் இந்த ஊரும், உலகமும் மதிக்கும். ஏழையா இருக்கிறவங்களோட பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு ஜட்ஜோ, இல்ல பஞ்சாயத்து தலைவரோ, யாராச்சும் ஒரு பிரச்சனைய தீர்த்து வைக்கிற ஒரு பெர்சனா இருந்தா, அவன் நடுவு நிலைமையோட தான் இருக்கணும். யார் பக்கமும் சாயாம, ஒரு தலைப்பட்சமா இல்லாம, நடுவுல இருந்து 2 பக்கமும் பார்த்து விசாரிச்சு தீர்ப்பு வழங்கணும். அப்படி தீர்ப்பு வழங்குறவன் எவ்வளோ ஏழையா இருந்தாலும் சரி, அவன் மனசால அவன் பணக்காரன் தான். அவன வந்துட்டு ஊர் உலகம் எப்பயுமே மதிக்கும். அவன் எவ்வளோ ஏழையானா இருந்துட்டு போகுது. அவனுக்கு அடுத்த வேள சாப்பாடே இல்ல அப்படின்றப்போ, அது ஜட்ஜா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ ஏழையா இருந்தாலும், அவன் குடுக்குற தீர்ப்ப பார்த்து, அவன் நல்லவன் தான்னு ஊரும், உலகமும் கடைசி வர மதிக்கும். அவன்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு அவன மதிக்காது. அவன்கிட்ட இருக்கிற செல்வத்த வச்சு ஊரார் மதிக்க மாட்டார்கள். அதனால ஜட்ஜோ, பஞ்சாயத்து தலைவரோ யாரா இருந்தாலும் நடுவு நிலைமையா இருந்து தீர்ப்பு வழங்குவது அவர்களுக்கும் நல்லது. அவர்களின் குடும்பத்தினருக்கும் நல்லது. அவனோட பேரு கெட்டு போகாது. அவன் இறந்து போன அப்புறமும் அவன் பேர் நிலைக்கும். ஏன்னா, இந்த மாரி ஒரு பெர்சன் வந்துட்டு தப்பான தீர்ப்பு என்னைக்குமே சொன்னதில்ல. 2 பக்கத்துலயும் இருந்து பார்த்துட்டு தான் அவன் நல்ல தீர்ப்பு சொல்லுவான் அப்படின்னு, அவன் இறந்து போன அப்புறமும் அவனோட பேரும், புகழும் நிலைத்து இருக்கும். அடுத்த குறள். "சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி." பொருள். தன்னைச் சமனாகச் செய்து கொண்டு பொருளைச் சீர்தூக்கிக் காட்டும் துலாக்கோல் போல அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோர்க்கு அழகாகும். ஒரு வழக்கை தீர்க்கும்போது துலாக்கோல் போல நேர்மை கோணாமல் வழக்கை சீர்தூக்கிப் பார்த்து ஒரு பக்கத்திலும் சாய்ந்து விடாமல் இருப்பதுதான் மேலான குணம் உள்ளவர்களின் சிறப்பு. சான்றோர் என்பவர் நல்லவர்னும் சொல்லலாம், நல்ல படித்தவர்னும் சொல்லலாம். ஸோ, ஒரு சான்றோருக்கு அழகு எதுனா, துலாக்கோல் போல நேர்மை கோணாமல் இருக்கணும். துலாக்கோல்னா தராசு. நம்ம வந்துட்டு இப்ப தான் வெயிங் மிஷின்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் தராசு தான். ஸோ, அந்த தராசு போல சீர் தூக்கி பார்த்து, அந்த கேஸோட அடிநாதத்த பார்த்து, இந்த கேஸ் எதனால நடக்குது? யாருக்காக நடக்குது? 2 பக்கத்தையும் பார்த்து, இந்த பக்கமும் சாயாம, இந்த பக்கமும் சாயாம, இவங்க தெரிஞ்சவங்க. அதனால இவங்களுக்கு தப்பு நடந்துறக்கூடாது. அதனால இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போறது. ஸோ, அந்த மாரி இல்லாம, தராசு மாரி இந்த பக்கமும், இந்த பக்கமும் ஒரே ஸ்டாண்டுல 2 பக்கமும் சாயாம, ஒரே பக்கமா நின்னு, 2 பக்கத்துக்கும் சேத்த மாரி ஒரு தீர்ப்பு குடுக்குறது தான் சான்றோர்களின் அழகு. அதுதான் அவங்களோட பண்பு. அவங்க தான் மேலான குணமுள்ளவர்கள். அடுத்த குறள். "சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின்." பொருள். உள்ளத்திலே கோணுதலற்ற பண்பை முடிவாகப் பெற்றிருந்தால், சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும். அதனால் மனம் ஒரு பக்கத்திலும் சாய்ந்து விடாமல் இருந்தால், வழக்கில் தீர்ப்பு சொல்லுவதும் நடுவு நிலைமை தவறாததாகவே இருக்கும். தீர்ப்பு குடுக்கிறவங்களோட மனசு 2 பக்கத்திலயும் ஏதாச்சும் ஒரு பக்கம் சாஞ்சிரவே கூடாது. தராசு மாரி பார்த்து, எந்த பக்கம் நியாயம் இருக்குதுன்னு அறிஞ்சு, தெரிஞ்சு, இந்த பக்கமும் சாஞ்சிராம, இந்த பக்கமும் சாஞ்சிராம, சமனா பார்த்து, ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்து, அந்த 2 பெர்சனுக்குமே ஏத்த மாதிரி, யார் பக்கம் நியாயம் இருக்குதோ, அப்படி தீர்ப்பு குடுக்கிறது தான் நடுவு நிலைமை. அந்த நடுவு நிலைமை தவறாம இருக்கணும். மனம் வந்துட்டு ஒரு பக்கம் சாஞ்சாலுமே, அந்த தீர்ப்பு வந்துட்டு தப்பா தான் போயிடும். தவறா இல்லாம ஒரு நடுவு நிலைமையான தீர்ப்பு இருக்கணும்னா, 2 சைட்ல ஒரு சைட்லயுமே மனம் சாய்ந்திரக்கூடாது. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க,
தன்னோட பையனா இருந்தாலும் சரி, அவனோட குடும்பத்தினரா இருந்தாலும் சரி, அவங்கள காப்பாத்தணும்னு பார்க்காம, எந்த பக்கம் நியாயம் இருக்குது, எது நல்லது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான், அவங்க பக்கம் சாயாம தீர்ப்பு குடுக்குறதுக்கு தான் நடுவு நிலைமை. அப்படித்தான் தீர்ப்பும் வழங்கணும். அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. அடுத்த குறள், நடுவு நிலைமையின் இறுதிக் குறள். வாணிகஞ் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோற் செயின். பொருள், பிறர் பொருளையும் தமதே போல கருதிக் கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வார்க்குரிய நல்ல வாணிக மரபாகும். இது நல்லா இருக்கு. பிறருடைய பண்டங்களையும் தம்முடைய பண்டங்களைப் போல் நிறுப்பதுதான் வியாபாரிகளின் சிறப்பு. அதுபோல் பிறருடைய வழக்கையும் தம்முடைய வழக்காக சீர்தூக்கி செய்வதுதான் நடுவு நிலைமையின் சிறப்பு. நடுவு நிலைமையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்கள ஜட்ஜையோ இல்லை யாரையோ ஒருத்தவங்கள நம்பி ஒரு வழக்கு வருதுன்றப்போ, அது என்னோட வழக்கு. இதை வாதாடினா எப்படி நான் வாதாடுவேன், இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறதா இருந்தா நான் எப்படி தீர்ப்பு கொடுப்பேன்ற மாதிரி தான் யோசிக்கணும். அதுக்கு உதாரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பழக்கடை, காய்கறி கடைலாம் இருக்கும். அங்க இருக்கிற வியாபாரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற வியாபாரி வந்துட்டு வெளிய போயிருந்தாலோ, அவங்க வந்துட்டு தன்னோட கடை போல பார்த்துக்குவாங்க. நம்ம நெறைய பேர் இத வந்துட்டு பார்த்துருப்போம். வேற ஒரு கடையில ஆள் இல்லன்னா, வேற ஒரு கடைக்காரர் வந்துட்டு, "என்னம்மா வேணும்? என்னப்பா வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைக்கு அவங்களே உரிமையாளர் போல பார்த்து எடுத்து குடுப்பாங்க. நம்மளும் மார்க்கெட்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி கடையில ஒரு ஆள் இல்ல அப்படின்னா, "அண்ணே எனக்கு இந்த காய்கறி வேணும்." அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் வந்துட்டு, "எடுத்துக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பெர்சன் வந்த உடனே, "உன் கடையில வியாபாரம் ஆச்சு இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வியாபாரம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஸோ ஒரு கடையில இருக்கிற கடை ஓனர் வந்துட்டு, இன்னொரு கடைக்கும் ஆள் இல்லாதப்போ, அவங்களே ஓனர் மாரி இருந்து, அந்த கடைய தன்னுடையது போல நெனச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. "அவன் கடைக்கு எதுக்கு போறாங்க? நீங்க அங்க வாங்காதீங்க, இங்க வாங்க" அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வியாபாரிகளுக்கான பண்பு, "நீ இல்லன்னா நான் பார்த்துக்கிறேன். நான் இல்லன்னா நீ பார்த்துக்கோ." அதுதான். அவங்க வந்துட்டு நம்பிக்கையோட விட்டு போவாங்க. அதுபோல தன்ன நம்பி வந்தவங்களுக்கு தீர்ப்பும் நடுவா இருந்து, "உங்களோட வழக்கு என்னோட வழக்கு மாதிரி. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை குடுத்து, 2 பக்கத்துல இருக்கிற வழக்கையும் விசாரிச்சு தீர்ப்பு குடுக்குறது தான் நல்ல பண்பு. அதுதான் அறம். இதுதான் நடுவு நிலைமை. நடுவுல இருந்து வழக்க பார்த்து, ஒருதலை பட்சமா, பாரபட்சம் பார்த்து, யாருக்கும் கெட்டது செய்யாம, மனசாட்சிப்படி நல்லதே செய்யணும். இத்துடன் நடுவு நிலைமை அதிகாரம் முடிந்தது. அடுத்த அதிகாரத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.